அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை. சாய்பாபாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்களிடம் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கும் தான் நான் வந்திருக்கேன். அதாவது இப்போது ஷார்ட் வீடியோஸ் வீடியோங்க போடுறோம். அப்போது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ நிறைய பேர் நினைக்கலாம், ஷேர் பண்ணுறதுனால நம்ம நிறைய பேருக்கு பண்ணுறதுனால இவங்களுக்கு நிறைய பார்ப்பாங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்கன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நல்ல விஷயத்த ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோன்னும் போது அது 4 பேரை போய் சென்றடையணுன்றதுக்கு தான் இது. இப்போ சோஷியல் மீடியான்றதே எல்லாரும் பார்க்கணுன்றதுக்கு தான், இல்லைங்களா? இப்போ ஒரு நல்ல விஷயம், தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெறணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அது 4 பேர் போய் சேரணுன்ற ஒரு காரணத்துக்கு தான் அதை ஷேர் பண்ணுங்கன்றோம். லைக் பண்ணுங்கன்றது உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ அது லைக் பண்ணலைன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்கல, அதை நாங்கள் தவிர்த்துக்கலாம். அது அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கன்றது என்ன? அந்த கடவுள் பேரை அதில் போடுங்கன்றது. இப்போ நம்ம சாதாரணமாக கடவுள் பேரை எழுது அப்படின்னா வீட்டில் எழுத மாட்டோம். அதே அதில் அந்த மாதிரி சொல்லும் போது நீங்கள் அதை கமெண்ட்டில் ஓம் சரவணபவ, ஓம் சாய்பாபா, ஓம் சிவாய நம அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இந்த எழுதுறது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்குது. இதை இதுதான் தவிர மற்றபடி வேறு எந்த உள்நோக்கத்துக்கும் இந்த இது கிடையாதுங்க. இன்னொன்று, இப்போ ஷேர் பண்ணுறதுனால, லைக் பண்ணுறதுனால நல்லது நடக்கும் அப்படின்றது கிடையாது. நல்லது நடக்கும்னா முழு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதை பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், இதை எழுதுனா நம்மளுக்கு நல்லது நடக்கும், கமெண்ட்டில் ஓம் சாய்பாபா அப்படின்னு எழுதும் போதே நீங்கள் மனசில் உங்கள் கோரிக்கையை வச்சுட்டு தான் எழுதுறீங்க. அதுக்கு பவர் இருக்குது. நம்ம நோட்டில் எழுதினாலும் சரி, இல்லை எதில் எழுதினாலும் சரி, அந்த கடவுள் பேரை நம்ம மனசார நம்ம நினச்சிட்டு இந்த விஷயம் நடக்கணும்னு மனசை நினச்சிட்டு பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு கண்டிப்பாக பவர் இருக்குங்க. அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் முழு நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை மாத்திரம், அதுவும் மனுஷங்க மேலே வைக்கிற நம்பிக்கை என்றைக்குமே இது கிடையாதுங்க. அது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா மனுஷங்க அடிக்கடி மாறிட்டே இருப்பாங்க. மனுஷங்க குணமே அதுதான். ஆனால் கடவுள் என்றும் நிரந்தரம். அவருடைய மனசு என்றைக்கும் மாறாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாவிப்பார். நம்ம கஷ்டம் கொடுக்கறதுனால கடவுள், ஐயோ கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு தங்கம் அதை தட்டி 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 தான் அது நம்ம போட்டுக்கிற நகையாகுது. ஏன் அது தட்டாமல் உடஞ்சி போச்சுன்னா அது எதுவுமே ஆகாது. அப்போ கடவுள் நம்ம தங்கத்தை மாதிரி உருவாக்குறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து நம்மளை உருவேற்றிட்டுருக்காரு. இது நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அவருக்கு பிடிச்சவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, இவங்க தாங்குவாங்க, இந்த கஷ்டத்தை தாண்டி வந்தால் அவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே சொல்கிற ஒரு பொற்காலம் காத்துட்ருக்கு. நம்ம அதுலேருந்து மீண்டு ஐயோ கஷ்டம் வருதுன்னு ஒதுங்கி நின்னோன்னா இதை விட பெரிய கஷ்டம் வரும். ஆனால் வர கஷ்டத்தை ஏற்றுட்டு நம்ம மன உறுதியோடு கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை நீங்கள் 100% அனுபவிப்பீங்க. எந்த காரணத்து கொண்டும் கடவுள் நம்பிக்கையை மாத்திரம் விட்டுறாதீங்க. நீங்கள் நம்பி செய்கிற ஒரு காரியத்துக்கும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிஞ்சிட்டே இருப்பார். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது, எந்த துரோகமும் நினைக்கக்கூடாது. நம்ம கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னா இதை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்திட்டு போகணும். அதை நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் யோசித்து ஒரு காரியமும் செய்யும் போது நம்மளுக்கு நல்லது நடக்கும். கடவுள் எதையும் நேராக நம்மளுக்கு செய்ய மாட்டார். யார் மூலமாவது நம்மளுக்கு அந்த உதவியை கடவுள் கொடுப்பாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் கடவுள் இருக்கார். முயற்சி மாத்திரம்தான் உங்களுது. அதை வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்கறது கடவுளுடைய சக்தி. யாரை நம்புறீங்களோ இல்லையோ கடவுளை மனப்பூர்வமாக நம்புங்க. அந்த கடவுள் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். கடவுள் நம்பிக்கையை எந்த காரணத்து கொண்டும் விட்டுறாதீங்க. ஓம் சாய்நாதா.